அழைத்தோம். சந்தோஷமாக கர்த்தருடைய வார்த்தையோடு வந்திருக்கிறார். Now we invite Pastor Rao, Academy Missions Director, to deliver God's message to us, and Alex will be translating. Please expect the Lord is going to speak to us. God will release His word into our spirit. Let us welcome Pastor, give the message. Thank you, Pastor. நன்றி பாஸ்டர் அவர்களே. First of all, I would like to thank my Lord and Savior Jesus Christ. முதலாவது நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். Secondly, I would like to thank my dear big brother, Pastor Stephen, for his love and the love of the church. அடுத்தபடியாக நம்முடைய பெரிய சகோதரராகிய பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I'm happy to be here in the house of God with you all to worship our Lord and Savior. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுக்கு உங்களோடு கூட இணைந்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். Thank you, brother Alex, for blessed translation. பிரதர் அலெக்ஸுக்கு நன்றி சொல்கிறேன். We used to enjoy missions with our dear Pastor Stephen and the family and sister. மிஷன்ஸ்ல பாஸ்டர் சிஸ்டரோட கூட நாங்கள் சந்தோஷமா இருப்போம். We used to enjoy the blessings of God in Africa in the missions, and we thank God for their love. மிஷன்ஸ்ல பாஸ்டர் குடும்பமாக அங்க இருக்கும்போது அவர்களோடு கூட நாங்கள் மகிழ்ச்சியாக அனுபவிப்போம். ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். So on behalf of the missions, I welcome you all in the days to come to be a blessing. மிஷன்ஸின் சார்பாக உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். வரும் நாட்களிலேயும் கர்த்தர் மிஷன்ஸ்ல பெரிய காரியங்களை செய்வாரா. Dear church, I would like to thank you all for your love and your prayers on behalf of the missions. மிஷன் சார்பிலே உங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய காரியங்களுக்காக அருமையான சபைக்கு நான் நன்றி சொல்கிறேன். Let us pray to receive the word of God. நாம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். Father Jehovah, we come to you through the blood of Jesus. அன்பின் யெகோவா தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். We thank you, Jesus, for your grace upon each one. உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொரு மேல் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் இயேசுவே. We thank you, dear Holy Spirit of God, for your continual help. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய தொடர்ந்தேற்றையான உம்முடைய கிருபைக்காக உதவிக்காக நன்றி சொல்கிறோம். We thank you for the gift of salvation and the gift of life. ஆண்டவரே, உம்முடைய பரிசாகிய ரட்சிப்புக்காக நித்திய ஜீவனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். Dear Holy Spirit of God, we thank you for helping us to receive the love of Father. பரிசுத்த ஆவியானவரே, பரலோக பிதாவினுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க உதவி செய்ததற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். Every disturbance, every plan of Satan, every fear, every doubt be broken in the name of Jesus. பிசாசுடைய எல்லா தடைகள், எல்லா பயங்கள், எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம். We are under the blood of Jesus. நாங்கள் இயேசுவின் இரத்தத்தின் கீழ் இருக்கிறோம். Thank you, Jesus, for your lordship. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எங்களுடைய ஆண்டவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். This is your time. We are your children. We are willing to receive your grace and your love. இது உம்முடைய வேளை. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். உம்முடைய முகத்திலிருந்து வார்த்தையை கேட்டுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறோம். In Jesus' name we agree and we pray. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. Amen. Dear chosen children of God, we thank God for everyone. அருமையான தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். Today's topic from the throne of grace, prophecies to Jerusalem. இந்த நாளுடைய தலைப்பு என்னவென்றால் prophecies to Jerusalem. எருசலேமை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள்.
There are many prophecies about Jerusalem. எருசலேமை குறித்து அநேக தீர்க்கதரிசனங்கள் உண்டு. I'm going to deal only few prophecies about Jerusalem. சில எருசலேமை குறித்தான சில தீர்க்கதரிசனங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். I have a prophetic word this morning to every one of us. நம்ம எல்லாருக்கும் தேவனிடத்தில் வருகிற தீர்க்கதரிசன வார்த்தையும் உண்டு. This is the word of promise from the throne of grace. சிங்காசனம் கிருபையின் சிங்காசனத்திலிருந்து நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் கிருபையின் வார்த்தை. The book of Jeremiah chapter 33 verse 6. எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். This is the promise from the throne of grace for you and me. உங்களுக்கும் எனக்கும் கிருபையின் சிங்காசனத்திலிருந்து வருகிறதான வாக்குத்தத்தத்தின் வார்த்தை இது. It is written in NIV version, nevertheless I will bring health and healing to it. I will heal my people and will let them enjoy abundant peace and security. எரேமியா 33:6 இதோ நான் அவர்களுக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். Dear chosen children of God, I would like to inform you about the physical blessing to Israel and the spiritual blessing to the body of Christ. அருமையான தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமுக்கு இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட சரீர பிரகாரமான ஆசீர்வாதமான அந்த வார்த்தையும் ஆவிக்குரிய வகையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். When you talk about Jerusalem, we are talking about the chosen generation Israel. நாம் எருசலேமை குறித்து பேசும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய இஸ்ரவேலை குறித்து நாம் பார்க்கிறோம். Jerusalem represents three things. Number one, people of God. எருசலேம் மூன்று காரியங்களை குறிக்கிறது. முதலாவது தேவனுடைய ஜனங்கள். Number two, இரண்டாவது land. சாரி பாஸ்டர். Land, place. திட்டமிடப்பட்ட ஒரு இடம். Number three, throne of grace. Presence of God. தேவனுடைய பிரசன்னம். So three things we are going to look at it. மூன்று காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். So God's prophecy came through Jeremiah to the people of God. God said, I will bring health and healing. தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வந்ததான இந்த தீர்க்கதரிசன வார்த்தை, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. For the land and for the people, healing will be there. அந்த ஜனங்களுக்கும் அந்த தேசத்துக்கும் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். Number two, peace will be there. I will heal my people, and will let them enjoy the abundant peace. இரண்டாவது, முதல்ல ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார். இரண்டாவது, பரிபூர்ண சமாதானத்தை நான் கட்டளிடுவேன் என்கிறார். Thirdly, security, protection will be there for the chosen generation. மூன்றாவதாக, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். There are three blessings for the chosen generation Israel. தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் சந்ததிக்கு மூன்று வகையான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம், ஆசீர்வாதங்களை. If they are sick, the God of Abraham and Isaac is going to heal Israel. அவர்கள் வியாதிப்பட்டால் ஆபிரகாம் ஈசாக்கினுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை சுகமாக்குவார். Number two, he will release the peace in their borders, in their lives. அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய எல்லையை சுற்றிலும் ஆண்டவர் பாதுகாப்பை கட்டளையிடுவார். Number three, there will be divine protection, divine security inside Jerusalem and around the families of Jewish people.
அது மாத்திரமல்ல அந்த அந்த எல்லைக்கு உட்பட்ட இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். It was a physical prophecy to the land and to the people through prophet Jeremiah thousands of years back. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சரீர பிரகாரமாக கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். It is a continuous prophecy for Israel and for the land of Israel. இது இந்த தீர்க்கதரிசனமானது தொடர்ந்தேர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த தேசத்துக்குமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். In the past it happened, it will come to pass now, and this prophecy will continue in the lives of the Israelites in the days to come. கடந்த நாட்களிலே இந்த ஆசீர்வாதம் பாதுகாப்பு உண்டாயிருந்தது, இந்த நாட்களில் இருக்கிறது, வருகிற எதிர்காலத்திலேயும் இந்த பாதுகாப்பும் இந்த ஆசீர்வாதங்களும் உண்டாயிருக்கும். Now the spiritual Israel, you and I are called spiritual Israel. நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக கருதப்படுகிறோம். Everyone who believes in Lord Jesus Christ, everyone who is washed by the blood of Jesus, they are called spiritual Israel. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோமோ, ஆண்டவராக இயேசுவை கர்த்தர் என்று யாரெல்லாம் அறிக்கையிடுகிறோமோ அவர்கள் தான் ஆவிக்குரிய யூதர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக கருதப்படுகிறோம். In the book of Galatians, கலாத்தியர் எழுதின நிருபம், it is written, எழுதப்பட்டிருக்கிறது, everyone who believes in Lord Jesus, they are called chosen Israel spiritually. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Galatians chapter 4 verses 6 and 7. Because you are sons, God sent the spirit of his son into our hearts, the spirit who calls out, Abba, Father. So you are no longer a slave, but a son. And since you are a son, God has made you also an heir. கலாத்தியர் 4:6-7 நான் வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். Amen. Amen. Dear children of God, everyone who believes in Jesus Christ, they are called children of God. Galatians chapter 3 verse 26. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோமோ, அறிக்கை செய்கிறோமோ, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறோம் என்று சொல்லி கலாத்தியர் 3:26 சொல்லுகிறது. Now the prophecy for Israel will come to pass in our lives through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம் ஆவிக்குரிய இஸ்ரவேலுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து பலிக்கும். Now what is the revelation from the throne of grace? தேவனுடைய கிருபையின் சிங்காசனத்திலிருந்து வருகிற வெளிப்பாடு என்ன? Jeremiah chapter 33 verse 6. எரேமியா 33:6. In the world there is a sickness, but there will be a healing to the body of Christ. உலகத்திலே வியாதி இருக்கிறது, ஆனால் தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் ஆரோக்கியத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். This is the word for you and me. I will bring health and healing to every believer. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவார். In the world there is no peace. உலகத்திலே எந்த விதமான சமாதானமும் கிடையாது.
Spirit of the Lord says, there is no peace for the wicked. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. In the world there is a wickedness, there is a sin, there are demons, there is Satan in the world. உலகத்திலே சாத்தான் இருக்கிறான், பிசாசுகள் இருக்கிறது, சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிறது. But in the body of Christ, Spirit of the Lord says, I will let them enjoy abundant peace. There will be peace in your home. There will be peace to every believer who believes in Jesus. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலேயும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் பரிபூர்ண சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். In the world there is no security, there is no protection. உலகத்திலே பாதுகாப்பு இல்லை, எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. In the world no security, no protection for the unbelievers. அவிசுவாசிகளுக்கு உலகத்திலே எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, எந்த விதமான பாதுகாப்பான சூழ்நிலையும் கிடையாது. But to the body of Christ there is a divine protection. For the body of Christ there is a security. சரீரமாகிய தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் பாதுகாப்பை வைத்திருக்கிறார். So what you and I need to know, what you and I need to do. ஆகையினாலே நீங்களும் நானும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? We are not the ordinary people in the world. நாம் இந்த உலகத்திலே சாதாரணமான ஜனங்கள் அல்ல. If unbeliever dies, there is no glory to God. ஒரு அவிசுவாசி மரிக்கும் போது தேவனுக்கு மகிமை ஒன்றும் வருகிறது இல்லை. If unbeliever leaves, there is no glory to God. அவிசுவாசி வாழ்ந்தாலும் எந்த விதமான மகிமையும் தேவனுக்கு கிடையாது. Life and the death of a believer bring glory and honor to our Lord and Savior Jesus Christ. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவனுடைய பிள்ளைக்கு இவைகள் ரெண்டிலுமே தேவனுக்கு மகிமை வருகிறது. Dear chosen children of God, அருமையான தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, you and I need not to be afraid of the situation around the globe. முழு உலகத்திலும் இருக்கிறதான சூழ்நிலையை பார்த்து நாம் எந்த விதத்திலும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. We have a word of prophecy. நமக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உண்டு. Holy Bible is called the book of prophecy, the word of prophecy. இந்த பரிசுத்த வேதாகமானது என்ன சொல்லி அழைக்கப்படுகிறது என்றால் தீர்க்கதரிசன புஸ்தகம் அல்லது தீர்க்கதரிசன வார்த்தையுடைய புஸ்தகம் என்று அழைக்கப்படுகிறது. The book of Revelation chapter 22 verse 7, behold, I'm coming soon, blessed is he who keeps the words of the prophecy in this book. வெளிப்படுத்தின விசேஷம் 22:7 சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. So there is a prophecy for you and me. ஆகினாலே உங்களுக்கும் எனக்கும் தீர்க்கதரிசனம் உண்டு. If there is anybody sick in your home, in your families, in your relatives, Lord says, I will bring health and healing. உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய நண்பர்களுடைய குடும்பத்திலே, உங்களுக்கு தெரிந்தவர்கள் சொந்தக்காரங்களுடைய குடும்பத்திலே யாராவது வியாதிப்பட்டால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். By faith in our Lord and Savior Jesus Christ, declare and proclaim the healing and the life into their lives through the word of prayer. Pray for them and you will see the healing and the mercy of God in their lives. அவர் ஒருவேளை வியாதிப்பட்டிருந்தால் விசுவாசத்தோடு கூட நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது, நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறதை நீங்கள் காண்பீர்கள். In this world there is no security. They are afraid of their future. There is no security for their jobs. There is no security for their lives in this world.
இந்த உலகத்திலே ஆண்டவரை விசுவாசியாத பிள்ளைகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. அவருடைய வேலை குறித்து பாதுகாப்பு கிடையாது. வேற எதை குறித்தும் அவர்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. Lord says, I will bring abundant peace. There will be peace in your home. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பார், அனுப்புவார். I will bring protection. I will bring security to your home, to your family. உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். So we should not be afraid of the future. We should not be afraid of our situation. ஆகையினாலே நம்முடைய சூழ்நிலையை குறித்தோ நம்முடைய எதிர்காலத்தை குறித்தோ நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. The God of Abraham and Isaac is inside of us. ஆபிரகாம், ஈசாக்கு என்னுடைய தேவன் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். John 14:19. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:19. Because Lord Jesus lives, you and I shall live forever. அவர் பிழைத்திருக்கிறபடினாலே நாமும் பிழைத்திருப்போம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. There is no power of spiritual death in our lives. The power of death is broken on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே மரணத்தின் வலிமையை ஆண்டவர் உடைத்து விட்டபடினாலே, நொறுக்கி விட்டபடினாலே அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது. First book of John, chapter 3, verse 8. Lord Jesus destroyed the power of death on the cross. Lord Jesus destroyed the power of enemy, Satan, on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே பிசாசுடைய வல்லமையை ஆண்டவர் அழித்து விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So what you and I need to do? ஆகையினால நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? Rejoice in his word. Rejoice in his prophecy. அவருடைய வார்த்தையிலே நாம் களிகூற வேண்டும். அவருடைய தீர்க்க தரிசனத்திலே நாம் களிகூற வேண்டும். Believe in the word of prophecy and receive your miracle today. தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை விசுவாசித்து உங்களுடைய அற்புதத்தை இன்றே பெற்றுக் கொள்ளுங்கள். Why do we need to know the prophecies? ஏன் நாம் தேவனுடைய தீர்க்க தரிசன காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும்? Prophecy brings comfort. முதலாவது தீர்க்க தரிசனம் ஆறுதலை கொண்டு வருகிறது. Number 2, prophecy brings edification. இரண்டாவது தேவனுடைய தீர்க்க தரிசனம் பக்தி விருத்தியை கொண்டு வருகிறது. Number 3, prophecy brings encouragement. மூன்றாவது தீர்க்க தரிசனம் உற்சாகத்தை ஆறுதலை கொண்டு வருகிறது. Number 4, prophecy brings strength. நான்காவது தீர்க்க தரிசனம் பலனை கொண்டு வருகிறது. Prophecy brings a blessing to the body of Christ. தீர்க்க தரிசனம் தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. How do we need to receive the prophecies? எப்படி நாம் தீர்க்க தரிசனங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறது? Number 1, believe in the word of prophecy. முதலாவது தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை விசுவாசியுங்கள். Number 2, pray. இரண்டாவது ஜெபியுங்கள். Number 3, depend on the Holy Spirit. மூன்றாவது பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழுங்கள். In God's time, in Lord Jesus' time, it will come to pass because we are in the center of God's will. தேவனுடைய சித்தத்தினுடைய மையத்திலே நாம் இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய சரியான சமயத்திலே நமக்கு பதில் அற்புதங்கள் வரும். Praise be to Jesus. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Let us find out some more prophecies about Jerusalem. Second book of Chronicles, chapter 30, verse 6.
மேலும் சில தீர்க்கதரிசன வசனங்களை நாம் பார்ப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். It is written, great joy in Jerusalem. எருசலேமிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. Dear chosen children of God, not ordinary joy, there will be great joy in Jerusalem. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரண சந்தோஷம் அல்ல, மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. So what you and I need to do? ஆகையினால நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? Rejoice with Jerusalem. எருசலேமோடு கூட சேர்ந்து சந்தோஷப்படுங்கள். You and I need to rejoice because God delights in Jerusalem. God delights in his chosen people. ஏனென்றால் தேவன் தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மேலே, அது மாத்திரமல்ல எருசலேமின் மேலே மன மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கிறார். Let us read this verse. At the king's command, couriers went throughout Israel and Judah with letters from the king and from the officials, which read, people of Israel, return to the Lord, the God of Abraham, Isaac, and Israel, and that he may return to you who are left, who have escaped from the hand of the kings of Assyria. அப்படியே வேகமான ஒட்டகங்கள், கட்டளைகள் அகாசுவேர் ராஜா பேர் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தால் முத்திரை போடப்பட்ட குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. Amen. When they returned, what happened? There was a great joy. என்ன நடந்தது? அங்கே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. Dear children of God, அருமையான தேவ ஜனமே, wants to see, the God of Abraham wants to see the joy always in his people. ஆபிரகாமின் தேவன் தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் முகத்திலே ஒரு சந்தோஷம் களிப்பு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். God created mankind to see the joy, to see the health, to see the peace. அருமையான தேவன் நம்மை உண்டாக்குனது மாத்திரமல்ல, அவர்கள் சுகத்தோடு சமாதானத்தோடு பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். God is the source of health. God is the source of healing. God is the source of peace. God is the source of divine protection. தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக சுகம், தெய்வீக சமாதானம், இது எல்லாவற்றுக்கும் ஊற்றும் காரணமாக நம்முடைய தேவனே இருக்கிறார். Isaiah chapter 65 verse 18. ஏசாயா 65:18 இப்படியா சொல்கிறது, But be glad and rejoice forever in what I will create, for I will create Jerusalem to be a delight and its people a joy. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்னென்றைக்கு மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களிகூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். Our Lord and Savior Jesus Christ, who created the heavens and the earth, who created all the creation, wants to see the joy in the creation. God wants to see the joy in our lives. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் சந்தோஷமா இருக்கும்படிக்கு இந்த சந்தோஷத்தையும் ஆண்டவர் நமக்காக சிருஷ்டித்திருக்கிறார். Isaiah 65 verse 19, I will rejoice over Jerusalem and take delight in my people. The sound of weeping and of crying will be heard it no more. ஏசாயா 65:19 நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை. This is the prophecy. இது தீர்க்கதரிசனம். This is the physical prophecy to Israel. சரீர பிரகாரமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் இது. It is the prophecy to the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு இது நமக்கு தீர்க்கதரிசனமாக இருக்கிறது.
God made Israelites to rejoice over their enemies. தங்களுடைய சத்துருக்களின் மேலே கழிகூர்ந்து இருக்கும்படிக்காக மனமகிழ்ச்சியா இருக்கும்படிக்காக ஆண்டவர் செய்தார். Praise be to Jesus. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. Second book of Chronicles, chapter 20. Second book ரெண்டு of நாளாகமம் Chronicles, chapter 20. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் Verse 27. 27ஆம் வசனம். Then, led by Jehoshaphat, all the men of Judah and Jerusalem returned joyfully to Jerusalem, for the Lord had given them cause to rejoice over their enemies. 2 நாளாகமம் 20:27. பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் கழிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். It was one example. There are thousands of examples in the Old Testament. Many battles, more than 100 battles, Israel won because of God's power, God's divine protection, God's divine mercy and the love. Israel won many battles in the Old Testament. பாட்டிலே நூற்றுக்கணக்கான யுத்தங்களிலே ஆண்டுடைய பலத்தினாலே, தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய இரக்கத்தினாலே யுத்தங்களில் எல்லாம் அவர்கள் ஜெயித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So Israelites returned to Jerusalem with the joy. இஸ்ரேல் ஜனங்கள் எருசலேமுக்கு சந்தோஷத்தோட திரும்பி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். God made Israel to rejoice over their enemies. இன்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரிலே கழிகூற செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Who is your enemy today? இந்த நாளிலே உங்களுக்கு எதிரியாக சத்துருவாக இருக்கிறது யார்? Our enemy is not a human being. நம்முடைய சத்துரு அல்லது விரோதி எந்த மனிதரும் அல்ல. Satan is the enemy. சாத்தான் மாத்திரமே நம்முடைய விரோதியாக இருக்கிறான். Enemy to the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு சத்துரு. Satan and the demons are the enemies to the body of Christ. சாத்தானும் பிசாசுகளும் மாத்திரமே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு எதிராளிகளாக இருக்கிறார்கள். That's the reason in the book of Ephesians chapter 6 verse 12 Paul says our fight is not against the blood and the flesh but against the powers, principalities, dominions and the wicked spirits who are in this world. ஆகையினால் தான் எபேசியர் 6:12 நாம் இப்படி வாசிக்கிறோம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. Satan brings sickness. சாத்தான் வியாதியை கொண்டு வருகிறான். Satan steals the peace of God from the believer, from the church. சபையினிடத்திலிருந்து, தேவனுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து சமாதானத்தை பிசாசு திருடுகிறான். Satan's will and the activity is to destroy and to kill. பிசாசுடைய திட்டம் என்ன? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். John 10:10 thief comes to steal, to kill and to destroy, but the thanks be to Jesus, Son of Man, came into this world to give us the life and the life in abundance. யோவான் 10:10 நாம் வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். Dear children of God, அருமையான தேவ ஜனமே, I do not know who is your enemy. எனக்கு தெரியாத உங்களுடைய சத்துரு யார் என்று சொல்லி. How enemy comes?
எப்படி Enemy சத்துரு comes through வருகிறார்? sickness. எப்படி சத்துரு Enemy வருகிறார் என்றால் comes through வியாதி sickness, through problems. பிரச்சனைகள் வழியாக, வியாதிகளின் வழியாக பிசாசு வருகிறான். But the church will overcome the enemy. ஆனால் சபை சத்துருவை மேற்கொள்ளும். Every believer will overcome enemy. Our enemy is a sickness, financial problems, health problems, disturbances. பிசாசு கொண்டு வருகிற இந்த பிரச்சனைகள், வியாதிகள், பண தேவைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் மூலம் பிசாசு வரும்போது ஒரு விசுவாசி அவைகளை மேற்கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். All kinds of fears in this world, from sin and from demons, from enemy. இந்த உலகத்திலே வருகிற எல்லா பயங்கள், வியாதிகள் எல்லாம் பிசாசிடத்திலிருந்து வருகிறது. But let me tell you the truth. Let me tell you the word of prophecy. You நான் and உங்களுக்கு- I are overcomers. We are more than a conquerors through Lord Jesus. நான் உங்களுக்கு தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. Romans chapter 8 verse 37. You are Roman more 8. than a conqueror. ரோமர் 8:37 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி. You and I need to say, in the midst of the problems, I am an overcomer. I am more than a conqueror. பிரச்சனைகள் மத்தியிலே நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன், ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். God of Abraham gives victories to Israel always. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாமின் தேவன் எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். The book of Zechariah chapter 12 verse 9. சகரியா 12:9. On that day, I will set out to destroy all the nations that attack Jerusalem. This is the prophecy to Jerusalem. This is the prophecy to chosen generation Israel. எருசலேமுக்கு கொடுக்கப்பட்டதான தீர்க்கதரிசன வார்த்தை சபையார் ஜனத்துக்கும் கொடுக்கப்பட்டதான அதே தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை சகரியா 12:9. அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். Dear children of God, அருமையான தேவ ஜனமே, God is standing on behalf of Israel. இஸ்ரவேலின் சார்பிலே இஸ்ரவேலுக்காக ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். God's holy angels are with Israel. இஸ்ரவேலுக்காக தேவனுடைய பரிசுத்த தூதர்கள் இருக்கிறார்கள். He is going to destroy the enemy. எல்லா விரோதிகளையும் ஆண்டவர் அழிக்கப் போகிறார். Lord is going to destroy your enemy, my enemy. He already destroyed the enemy on the cross. உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக வருகிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் அழிப்பார். ஏற்கனவே சாத்தானை, சத்துருவை சிலுவையிலே அவர் அழித்து விட்டார். Lord Jesus won the battle on the cross. சிலுவையிலே நமக்காக அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். Satan is a defeated foe. சாத்தான் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. Victory belongs to the church. Church cannot be destroyed. Let there be millions of problems in the world. Church will grow day by day. Church will be strengthened day by day. Church will be purified day by day, because the church has to meet Lord Jesus. Nobody can destroy the church. Problems in the world cannot destroy the church. Who is church? You are a church. உலகத்திலே கோடிக்கணக்கான பிரச்சனைகள் வந்தாலும் கூட நீங்களும் நானும் தோற்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுவர்களாகவே இருக்கிறோம். ஜெயமே நம்மளுக்காக வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். எந்த காரியங்களும் எந்த பிரச்சனையும் சபையை தோற்கடிக்க முடியாது. சபை தோற்பதே கிடையாது. Jesus Christ of Nazareth is the head of the church. நசரேயனாக இயேசு சபையினுடைய தலையாய் இருக்கிறார். You and I are the
organ in the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்திலே நீங்களும் நானும் அங்கமாக இருக்கிறோம். The glory of Father will be manifested through the body of Christ. பிதாவுடைய மகிமை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் மூலமாக வெளிப்படுத்தப்படும். You need to live. You and I need to be alive to be a vessel for the glory of God. தேவனுடைய மகிமை வெளிப்படும்படிக்காக நாம் ஜீவனோடு உயிரோடு கூட இருக்க வேண்டும். Glory of God will be manifested through the body of Christ in the midst of the problems, in the midst of the evil world. இந்த துன்மார்க்கமான உலகத்தின் மத்தியிலே, பிரச்சனைகள் இருந்த உலகத்தின் மத்தியிலே நீங்களும் நானும் பிதாவுடைய மகிமை நம் மூலமாக வெளிப்படும்படிக்கு வாழ வேண்டும். You are the light of the world. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். Lord Jesus Christ is the light of the world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறார். Love of Christ should be manifested in you and through us, because we are the salt and the light of the world. நாம் உப்பாகவும் வெளிச்சமாயிருக்கிறபடினாலே ஆண்டுடைய அன்பு நம் மூலமாக வெளிப்பட வேண்டும். God gives victories to Israel. இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் ஜெயத்தின் மேல ஜெயம் கொடுக்கிறார். Church will become stronger, healthier, and holy to meet Lord Jesus in the days to come. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறபடினாலே சபையானது நாள்தோறும் பலமுள்ளதாக, வெற்றி உள்ளதாக, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறதாக இருக்கும். That's the reason Lord Jesus said in the book of Matthew chapter 16 verse 18, on this rock I will build my church, the gates of hell shall not prevail against it. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுகிறது இல்லை. Victory belongs to you and I. உங்களுக்கும் எனக்கும் ஜெயமே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. God permitted enemies to trouble Israelites in the past in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சத்துருக்கள் வந்து அவர்களை தொந்தரவு செய்யும்படிக்கு அனுமதித்தார். Let us take one example in the book of Judges chapter 3. ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். God allowed enemies to be in the lives of the Israelites in the book of Judges chapter 3. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் வரும்படிக்கு அனுமதித்ததை நாம் பார்க்கிறோம். Why did God permit enemy to be in the land and in the lives of Israel in Judges chapter 3? 3ஆம் அதிகாரம் இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே ஆண்டவர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் வரும்படிக்கு அனுமதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். God permits enemies because of these reasons. இந்த சொல்லப்பட்ட காரணங்களுக்காக ஆண்டவர் சத்துருக்களை அனுமதித்ததை நாம் பார்க்கிறோம். The chosen generation Israelites did evil in the sight of God. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்ததை பார்க்கிறோம். The Israelites forgot what God had done in their lives. இஸ்ரவேல் ஜனங்களாகிய தம்முடைய ஜனங்களுக்கு என்னென்ன காரியங்களை ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். The Israelites served Baal and the idols in their land. இஸ்ரவேல் தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து வைத்த போது அவர்கள் பாகால்களை ஆராதித்ததை வணங்கினதை நாம் பார்க்கிறோம். Because of their sin, God permitted enemies in the land, in their lives, in Judges chapter 3. நியாயாதிபதிகள் 3 இப்படி நாம் வாசிக்கிறோம், அவர்கள் பாவம் செய்தபடியினாலே ஆண்டவர் சத்துருக்கள் அவர்கள் தேசத்திலே அவருடைய வாழ்க்கையிலே வரும்படிக்கு அனுமதித்தார். Then what happened? பிறகு என்ன நடந்தது?
when they cried out to God, when they repented for their sins, அவருடைய பாவங்களுக்காக மனம் திரும்பின பொழுது, அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது, God had chosen a judge called Othniel. ஒத்னியேல் என்கிற ஒரு நியாயாதிபதியை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். God anointed Othniel with the power of God. ஒத்னியேல் என்கிற மனுஷனை ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே அபிஷேகிக்கிறார். And Othniel went to war against the enemies. He went out to battle against the enemy and he won the battle. இதற்கு அப்புறம் ஒத்னியேல் போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்திலே அவன் ஜெயம் கொள்கிறதை பார்க்கிறோம். There was a peace for 40 years in the land, in the lives of the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அதற்கப்புறம் தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். What does God want to speak to you through this passage? இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடும் என்னோடும் கூட ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார், என்ன பேசுகிறார்? Look at the present situation in the whole world. Lockdown is physical. Nobody can lock down our spiritual life. உலகம் முழுவதும் நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது எல்லா பக்கமும் தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது, எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் யாரும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை செய்யவோ கூட்டவோ முடியாது. God permitted all these things to happen. They are the signs of soon coming of Lord Jesus Christ. ஆண்டவர் இந்த காரியங்களை அனுமதித்து இருக்கிறது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்களாக இவர்களை நாம் பார்க்கிறோம். Satan cannot stop the worship from believers to God. சாத்தான் எந்த சூழ்நிலையிலும் ஒரு விசுவாசி தேவனை ஆராதிக்கிறதை தடை செய்யவே முடியாது. No lockdown. Spiritually there is no lockdown. ஆவிக்குரிய விதத்திலே எந்த லாக்டவுனும் கிடையாது. Physically lockdown is there in every country. Spiritually no lockdown. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலேயும் லாக்டவுன் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே யாரும் எந்த லாக்டவுனும் பண்ணவோ போடவோ முடியாது. People say, believers say, why did God permit Satan to destroy the world? இதற்காக ஆண்டவர் அனுமதித்தார் அந்த உலகத்தை அழிக்கும்படிக்காக என்று சொல்லி எல்லாரும் கேட்கிறார்கள். Sin is increasing in the world. உலகத்திலே பாவம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. People forgot Creator and they started worshipping creation. சிருஷ்டிகரை ஜனங்கள் விட்டுவிட்டு சிருஷ்டியை தொழுது சேவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். People in the world did evil in the sight of Creator, our God, our Lord and Savior Jesus Christ. சிருஷ்டி கர்த்தரும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை பாவத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். So God permitted evil. ஆகையினாலே தேவன் இந்த இந்த கெட்ட காரியங்கள் வரும்படிக்கு அனுமதித்து விட்டார். But what happens to the church? ஆனால் சபைக்கு என்ன நடக்கிறது? In the midst of the problems, church needs to be faithful. It is a test for their faithfulness. சபையாகிய ஜனத்துக்கு இது என்ன காரியம் என்னவென்றால் இந்த சூழ்நிலைகள் ஒரு சோதனையாக பரீட்சையாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். In the midst of the problems, God wants to teach us to enter into the warfare. இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே சபையாகிய நாம் யுத்தத்திலே நிற்கிறதுக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார். In the midst of the problems, God wants to fill us with the power of the Holy Spirit. இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே நம்முடைய பரிசுத்த ஆவியினாலே தேவன் நம்மை நிரப்ப விரும்புகிறார். In the midst of the problems, God wants to make the nations to know that church belongs to Jesus. Every believer
belongs to Jesus. We are washed by the blood of Jesus. God's name to be glorified. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்த சூழ்நிலையின் மத்தியிலே கூட ஆண்டவர் உலக ஜனங்கள் என்னத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், விசுவாசிகள் இயேசுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். Church will not be destroyed. சபை அழிக்கப்பட முடியாது. Church will grow in grace, in love, in health, in purity to meet Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க சபையானது நாளுக்கு நாள் பலத்திலேயும் அன்பிலேயும் கிருபையிலேயும் பரிசுத்தத்திலேயும் வளர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும். This is the word of prophecy. இதுதான் தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை. Restoration had taken place in Israel. இஸ்ரவேலிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டானதை நாம் பார்க்கிறோம். In the book of Ezekiel, chapter 39. எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்திலே verse 26 and 27. 26, 27 நாம் இப்படி வாசிக்கிறோம். அவர்கள் தங்கள் அவமானம் They will forget their shame and all the unfaithfulness they showed toward me when they lived in the safety in their land with no one to make them afraid. When I have brought them back from the nations and have gathered them from the countries of their enemies, I will show myself holy through them in the sight of many nations. எசேக்கியேல் 39, 26, 27. அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சம் அனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன். நான் அவர்களை ஜன சதலங்களில் இருந்து திரும்பி வர பண்ணி அவருடைய பகைஞரின் தேசங்களிலிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்குள் நான் பரிசுத்தர் என்று விளங்குவேன். Restoration has taken place. இந்த இடத்துல ஒரு மறுமலர்ச்சி உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். Because of God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாக The Gentiles should know that the God of Abraham is a holy God and he demonstrates his power and his glory among the heathen. பிரஜாதிகளுக்கு மத்தியிலே ஆபிரகாமின் தேவன் பரிசுத்தமான தேவன் என்பதை ஜனங்களும் ஜாதிகளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த காரியங்கள் மூலம் வெளிப்படுத்துகிறார். Dear children of God, God established a temple in Jerusalem. அருமையான தேவ ஜனமே, இஸ்ரவேலிலே எருசலேமிலே தேவன் தேவாலயத்தை உண்டாக்கினார். In simple words, God sent his presence in Jerusalem to bless Israel. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் எருசலேமிலே தம்முடைய பிரசன்னத்தை வைத்தார். Ezekiel 37 verse 26. எசேக்கியேல் 37, 26 He says, I will make a covenant of peace with them. It will be an everlasting covenant. I will establish them and increase their numbers, and I will put my sanctuary among them forever. God's sanctuary is in Jerusalem. It will be re-established. எசேக்கியேல் 37, 26 வாசிக்கிறோம். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். Physically, Solomon built the temple, it was destroyed. Herod built the temple, it was destroyed. Right now, there is no temple, but the prophecy is third temple will be built. God's holy presence will be there permanently. It will come to pass in the days to come.
கடந்த நாட்களிலே அல்லது கடந்த காலத்திலே சாலமோன் தேவாலயத்தை கட்டினான், அது அழிக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு இரண்டாவதாக ஏரோது மற்றவர்களும் தேவாலயத்தை கட்டினார், அதுவும் இன்றைக்கு இல்லை. மூன்றாவதாக ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தை நிலைப்படுத்த போகிறார். அங்கே தேவனுடைய பிரசன்னம் என்றென்றைக்கும் இருக்க போகிறது. After the rapture, 7 years tribulation will take place from Jerusalem. ரகசிய வருகைக்கு அடுத்தபடியாக 7 வருஷம் உபத்திரவ காலம் எங்கிருந்து ஆரம்பிக்கும் என்றால் எருசலேமில் இருந்து ஆரம்பிக்கும். Revelation chapter 13 will take place from Jerusalem. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் எங்கிருந்து ஆரம்பிக்கும், எங்க நடக்கும் என்றால் எருசலேமிலிருந்து தான் இந்த காரியங்கள் நடக்கும். Antichrist, Satan, Antichrist, false prophet, 3 will be ruling from Jerusalem. எருசலேமிலிருந்து தான் சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி இவர்கள் ஆளுகை செய்வார்கள். After these 7 years of tribulation, இந்த 7 வருஷ உபத்திரவத்துக்கு பிற்பாடு Lord Jesus will come down with the church on the earth in Jerusalem. He will keep his leg on the Mount of Olives. 7 வருஷ உபத்திரவத்துக்கு அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையோடு கூட திரும்பி வந்து தன்னுடைய கால்களை ஒலிவ மலையின் மேலே வைக்க போகிறார். The book of Zechariah chapter 14 verse 4. This is the public appearance of Lord Jesus. Secret coming will take place before the rapture. ரகசிய வருகைக்கு முன்பதாக ஆண்டுடைய ரகசிய வருகை இருக்கும். அதற்கு அப்புறம் இந்த காரியம் நடக்கிறதை இந்த சகரியாவின் 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். Now we are waiting for the secret coming of Lord Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். Let me clarify. Second coming is in 2 types. இரண்டாம் வருகை என்பது 2 வகையில இருக்கும். Lord Jesus is coming secretly to take the church to be with him. It is called rapture. Only believers will know. They will be transformed in a twinkling of an eye with the glorious bodies to meet Lord Jesus in the midair. நம்முடைய சபையாகிய சரீரமாகிய சபையை எடுத்துக் கொள்வதற்காக ரகசியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அது வேறு யாருக்கும் தெரியாது. அப்பொழுது சபை மறுரூபமாக்கப்பட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். Jesus Christ of Nazareth is coming for the church. It is a rapture. It is secret coming. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்வதற்காக வருகிறது தான் அந்த ரகசியமான வருகை என்று சொல்லி பார்க்கிறோம். After the rapture, 7 years tribulation will take place. ரகசிய வருகைக்கு அப்புறம் 7 வருஷம் உபத்திரவ காலம் உண்டாயிருக்கும். After the 7 years tribulation, Lord Jesus will come with the church and he keeps his leg on the Mount of Olives. Zechariah 14:4. சகரியா 14:4 நாம் வாசிக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 வருஷம் உபத்திரவத்துக்கு அப்புறம் சபையோடு கூட இந்த பூமிக்கு வருவார். தன்னுடைய கால்களை அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறது போல அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையில வந்து நிற்கும். There will be physical war. சரீர பிரகாரமான யுத்தம் உண்டாயிருக்கும். For a short while. கொஞ்ச காலத்திற்கு. After the war. அந்த கொஞ்ச கால யுத்தத்திற்கு அப்புறம் Lord Jesus will bind Satan and the demons for 1000 years. அந்த கொஞ்ச கால யுத்தத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் சாத்தானை கட்டி 1000 வருஷம் சாத்தானையும் பிசாசுகளையும் 1000 வருஷம் அவர்களை கட்டி வைத்து விடுவார். Lord Jesus will rule the whole world from Jerusalem. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமில் இருந்து 1000 வருடம் ஆட்சி செய்வார்.
It is written in the book of Revelation chapter 20 verses 5 and 6. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 5-6 நாம் இதை வாசிக்கிறோம். After 1000 millennium years, மரணம் அந்த 1000 வருஷம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். New Jerusalem will come down from heaven. The earth will be burned. New heavens, New Jerusalem will be coming from heaven. இப்பொழுது இருக்கிற பூமியானது முற்றிலும் எரிந்து சாம்பலாகிவிடும். பரலோகத்திலிருந்து புதிய எருசலேம், புதிய வானமும் புதிய பூமியும் வரும். John the apostle saw in a vision, Revelation 21 verse 10, 11 and 12. He saw New Jerusalem coming from heaven. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10, 11, 12 நாம் வாசிக்கிறோம். இப்படி புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து வருகிறதை யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே கண்டதை, தரிசனத்திலே கண்டதை நாம் பார்க்கிறோம். Dear church, you and I need to rejoice with Jerusalem. அருமையான சபையே, நீங்களும் நாம் எருசலேமோடு கூட சேர்ந்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். No more sorrow in the days to come. வருகிற நாட்களிலே துக்கம் கிடையாது. No more sickness in the days to come. வரும் நாட்களிலே வியாதிகள் கிடையாது. In New Jerusalem, no sickness, no death, no sorrow. புதிய எருசலேமிலே வியாதிகள் கிடையாது, மரணம் கிடையாது, துக்கம் கிடையாது. There is a peace, permanent peace. நித்தியமான சமாதானம் உண்டாயிருக்கும். We don't need electricity, we don't need internet, we don't need sunlight, we don't need sunlight. நமக்கு எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, இன்டர்நெட் தேவையில்லை, சூரிய வெளிச்சமும் தேவை கிடையாது. Jesus is the light of the world. இயேசுவே உலகின் ஒளியாய் இருப்பார். Let me add one verse. Revelation 21 verse 4. I will wipe every tear from their eyes. There will be no more death or mourning or crying or pain, for the world order of things has passed away. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 நாம் வாசிக்கிறோம். இதை நான் உங்களுக்கு கடைசியா சொல்ல விரும்புகிறேன். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது என்று சொல்லிப்பார். So let us rejoice. ஆகையினாலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். Rejoice in his word, rejoice in his promise. அவருடைய வார்த்தையிலே நாம் களி கூறுவோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்திலே நாம் களி கூறுவோம். அவருடைய தீர்க்க தரிசனத்திலே பயப்படாதீங்க, அவருடைய தீர்க்க தரிசனத்திலே களி கூறுங்கள். We have a hope. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. Lord Jesus Christ is coming again. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். Behold, I'm coming soon. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். My reward is with me. நான் கொடுக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. I will give to everyone according to what he has done. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவனவனுக்கு நான் கொடுப்பேன். Revelation 22 verse 12. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 நாம் இப்படி வாசிக்கிறோம். There is a reward for you. உங்களுக்கு ஒரு பலன் உண்டு. For your prayers, for your faithfulness. உங்களுடைய ஜெபத்துக்கு, உங்களுடைய உண்மைக்கு, for your giving, நீங்கள் கொடுப்பதற்கு ஒரு பலன் உண்டு. for your charity, நீங்கள் செய்கிற தான தர்மங்களுக்கு ஒரு ரிவார்டு உண்டு. whatever you do for the kingdom of Lord Jesus, there is a reward. தேவனுடைய ராஜ்யத்தின் சார்பில் நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அது எல்லாருக்கும் உங்களுக்கு பலன் உண்டு. Do not be afraid of your situation. இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம்.
Problems will not destroy the church. பிரச்சனைகள் தேவனுடைய சபையை அழிக்கவே முடியாது. Lord is filling you with his power to stand for his kingdom and to proclaim and to declare that Jesus Christ of Nazareth is the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை சொல்லும்படிக்கு அறிக்கை செய்யும்படிக்கு தேவன் உங்களை தம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே நிறைக்கிறார். You and I need to testify that Jesus is the Savior of the whole world. முழு உலகத்திற்கும் இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை நாம் வாயை திறந்து அறிக்கை செய்ய வேண்டும், நாம் சொல்ல வேண்டும். Let us pray together with the agreement with the word of God. Let us agree with the word of God. Let us agree with the word of prophecy. Let us agree with Jesus. Let us agree with the Holy Spirit. சொல்லப்பட்ட இந்த தீர்க்கதரிசன வசனத்தின் வார்த்தையையும் தேவனுடைய வார்த்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட பரிசுத்த ஆவியானவரோடும் கூட இணைந்து நாம் ஜெபிப்போம். Let us pray together. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். In response to the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்டதன் பிற்பாடு Spirit of the Lord has spoken to you and I. உங்களோடும் என்னோடும் கூட தேவனுடைய ஆவியானவர் பேசி இருக்கிறார். Through the word of God, through the word of prophecy. தீர்க்கதரிசன வார்த்தையின் மூலமாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். It is our responsibility to respond to the word, to his word. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி நாம் பிரதியுத்தரம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. Let us submit our lives. நம்முடைய வாழ்க்கைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். Now the Spirit of the Lord says, I will heal you. I will bring health. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்களை சுகமாக்குவேன், உங்களுக்கு சுகம் வர ஆரோக்கியம் வர பண்ணுவேன். If there is sick anyone, I declare your sickness is broken in the name of Jesus. I declare you are healed by the wounds of Lord Jesus. யாராவது சுகவீனமா இருந்தால் ஆண்டவருடைய வசனத்தை நான் சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். If there is any worry in your family about your husband, about your wife, about your children's future, about studies, about the job, if there is any worry, I declare there is a protection. I declare peace in your family. I declare security to your life, to your family. உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவருடைய படிப்பு, அவருடைய காரியங்களை குறித்து நான் சமாதானத்தை கூறுகிறேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவைகள் மத்தியிலே நான் என்னுடைய தேவனுடைய சமாதானத்தில் நான் கூறுகிறேன். Receive your healing, receive your peace, receive the divine protection in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுடைய பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். Testify that Jesus has healed me. Testify that Jesus has released divine protection. Testify to the world, Jesus is Son of God. Jesus is the Lord. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சுகம் தந்திருக்கிறார், ஆரோக்கியம் தந்திருக்கிறார், தெய்வீக பாதுகாப்பு தந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். You will testify today and tomorrow that Jesus has healed me. Lord wants to make you as a living testimony in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் உங்களை ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றி இன்றும் நாளையும் இந்த காரியங்களை நீங்கள் சாட்சியாய் சொல்லும்படியாய் ஆண்டவர் மாற்றுவார். In Jesus' name, I release peace, healing and blessing. இயேசுவின் நாமத்திலே நான் சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். In Jesus' name, we agree with Jesus. இயேசுவின் நாமத்திலே தேவனோடு கூட நாங்கள் ஒரே மனநிலையிலே இந்த காரியங்களை சொல்லுகிறோம். In Jesus' name, we pray. Amen. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். Amen. Amen.